அனைவருக்கும் வணக்கம். தாவேக்காவை பற்றி பேசவும் முடியல, பேசாமல் இருக்கவும் முடியலன்ற மாதிரி தான். சொல்லவும் முடியலை, மெல்லவும் முடியலைன்னு. ஏன்னா பேசினாவது போடுறாங்கப்பா, ரொம்ப இதாக இருக்குது. இப்போ என்னன்னா, விஜய் சார் சொன்னது தான், அரசு நிலத்தில் பட்டா இல்லாமல் வீடு கட்டி தங்கியிருக்கவங்களுக்கு நான் வந்தேன்னா பட்டா கொடுப்பேன் அப்படின்னாரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தா வீட்டை பூரா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாவம் 40 வருஷமாக தங்கியிருந்த வீட்டை அடிச்சுக்கிட்டே இல்லை அப்படின்னு அவங்க மன வருத்தத்தில் இருக்காங்க. அது சரி, அவங்கள்ட்ட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கா தெரியும். ஏன்னா வீடு கட்டுறவங்களுக்கு தான் தெரியும் வழி என்னென்னு. வீடுன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு. அந்த கனவு எப்படா நிறைவேறணும் ஒவ்வொருத்தரும் ஆவலாக காத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி ரைட்டு, நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு போக வேண்டியதாக வேறு என்ன பண்ணுறது, சிக்கிட்டோம், தப்பவா முடியும். அதே மாதிரி நிதி அமைச்சர் நம்ம மரியா வில்சன் இருக்கார் இல்லையா, அவர் 10ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு வாரண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு. என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். கரைபடையாத கைகள். இது சிஎம் சாருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியலை. அவங்க கூட இருக்கிறவர் சொந்த தம்பியோட மனைவியை அடித்து கேஸாகி கொலை முயற்சி வரைக்கும் போய் கேஸாகி வந்திருக்காங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா இல்லைன்னு எனக்கு தெரியலை, கொஞ்சம் என்னென்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கமுதி வட்டாட்சியர் சந்திரசேகர் நினைக்கிறேன், அவரும் அங்கே இருக்கக்கூடிய திமுக நபர்களும் சேர்ந்து, திமுக நபர்கள்னால் மேல்மட்ட அடிமட்ட லெவல் இருப்பாங்களா, கிளை அந்த லெவலில் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்து ஊருக்கு போகிற தண்ணி பைப்பு மூடி வச்சிடுறாரு. தண்ணி திறந்ததுக்கு ஒரு சாவின்னு இருக்கும், வால்வு இருக்கும் இல்லையா, அதை கிராமத்தில் இருக்கவங்க தெரியாது, தனியாக தான் வச்சுருப்பாங்க. அதை கழட்டிட்டு போய் வச்சுருது. கேட்டால் எங்களுக்கு ஓட்டு போட்ட அங்கே போய் பேசு அப்படின்றது. அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டம், அதுக்கு பெருங்குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் தமிழக அரசுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதான்னு தெரியலை. மக்கள் ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க. மக்கள் உங்களை நம்பி தான் வாக்களிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எதாவது செய்யணும், கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, புதுச்சேரி சிஎம் நம்ம ரங்கசாமி இருக்கார் இல்லையா, அவர் சொன்னது என்ஆர் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி உருவாக்கியிருக்காரு. என்ஆர் காங்கிரஸ், அது நான் காங்கிரஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இவர் காங்கிரஸ்லேருந்து மூத்த தலைவர் தான். காங்கிரஸ்லேருந்து கருத்து வேறுபாடு அதனால் பிரிஞ்சு வந்துட்டார். இவர் நான் தனியாக உருவாக்கிறேன்டா அப்படின்னு என்ஆர் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கி, இப்போது புதுச்சேரி மாநிலத்தில் கொஞ்சம் பிரபலமான கம்பெனி தான் சொல்ல முடியும், அது கட்சியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கட்சிக்குள்ளே என்னென்ன ஊழல் நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். தெரியாத மாதிரியே நடிப்பாங்க. சார் ரங்கசாமி சார், நானும் பாண்டிச்சேரியில் ஒரு 2 வருஷம் இருந்திருக்கேன். லாஸ்பேட்டை தான் எங்கள் அக்கா வீடு, அங்கே தான் இருந்திருக்கேன். அதனால் அங்கே என்னென்ன கூத்து நடக்குதுன்னு எனக்கு தெளிவாக தெரியும். இப்போ ஜவ்வாது மலை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி. அதில் 843 ஏக்கர் அதானிக்கு போக போகுதுன்னு யாருக்கா தெரியுமா? கேட்டால் புனல் மின் திட்டம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 10,000 கோடி ஒதுக்குறீங்க சிஎம் சார். இந்த 10,000 கோடி யாரோட காசு? அதானிக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க, ஓகே, உங்கள் பெரிய முதலாளி கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா பெரிய முதலாளி சொல்கிறத சின்ன முதலாளி கேட்பார், சின்ன முதலாளி சொல்கிறத நீங்கள் கேட்டாகணும். அப்படி இருக்க பட்சத்தில் ஏற்கனவே தமிழக அரசு 77,000 கோடி இதே புனல் மின் திட்டத்துக்கு செலவு பண்ணியிருக்கதா கணக்கு சொல்கிறாங்க. இப்போது ஒரு 10,000, கிட்டத்தட்ட 87,000 கோடியாக மாறுது இந்த கணக்கு. 87,000 கோடி கொடுத்து இந்த திட்டத்தை உருவாக்கிறோமே, இதில் என்ன இன்கம் எடுத்துருக்கோம்? நம்ம இது வரைக்கும் இன்கம் எடுத்துருக்கோம்னு கேட்டால் அது சந்தேகம்தான். நிறைய இடத்துல மின் தட்டுப்பாடு இருக்குது. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இது வரைக்கும் இருந்ததில் என்ன சோர்ஸ் நம்ம எடுத்தோம்? அவங்க ஊழல் பண்ணிட்டாங்க. சரி, அந்த ஊழல்லேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணீங்க? அடுத்த திட்டத்தை உருவாக்குறேன் புதுசாக நீங்கள் காசை ஒதுக்கிட்டு கஜனால காசு இல்லைன்றீங்க. அப்புறம் 10,000 கோடி 20,000 கோடி எங்கிட்ட இருந்து வருதுன்னு எனக்கு சத்தியமாக புரியலை.